எல்லாம் பொருத்தமா இருக்குங்கறாங்க. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. அதான் ராகவ் ஜாதகத்தோட பொருந்துற மாதிரி எனக்கு ஒரு ஜாதகத்தை நான் ரெடி பண்ணேன். ஓ, பெரிய ஆளடி நீ. யாருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கணும், கவனத்துல இருக்கட்டும். சரிம்மா, சரி. அதுக்காக இசையை தள்ளி வைப்பீங்களா? இசை உட்காரு. விஷால் விஷால் டேய், இவ இந்த பூஜையில உட்கார்ந்தானா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். சுபத்ரா, 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 என்ன நீ சின்ன பிள்ளைங்களோட சரிக்கு சமமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியங்க. கூட இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷம் வேணும்னு பூஜை பண்ணா சந்தோஷம் வந்துருமா? என்னடா என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? இல்லம்மா, நான் சொல்றேன். ப்ளீஸ். பூஜை நடக்கிற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். அத்தை அத்தை, நானே போறேன். இசை, இந்த பாரு இசை, நீ மட்டும் இந்த பூஜையில இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நானுமே இங்க இருக்க மாட்டேன். விஷால், சொன்ன புரிஞ்சுக்கோ. நீ பூஜையில கலந்துக்கணும். நான் போறேன். ஏய் இசை, ப்ளீஸ். அக்கா, வர்ஷினி, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்குவா. படுத்துக்கோக்கா. அக்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உன்னோட நல்ல மனச அத்தை சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க. ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि धन्नो चक्र प्रचोदयात् स्वाहा। ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि धन्नो चक्र प्रचोदयात् स्वाहा। ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि धन्नो चक्र प्रचोदयात् स्वाहा। ओम सुदर्शनाय विद्महे महाज्वाल ரெண்டு பேரும் வாங்குமா. ओम राजाधिराजाय प्रसक्यसायिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समेघा मां कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। நீங்க ரெண்டு பேரும் வாங்க. சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய அக்னில போடுங்க. தன்னோ சக்கர பிரச்சோதயாத். அத்தை, அப்படியே ஆமாமா, மாமா. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. வர்ஷினி, ஆ. சரிதான். வர்ஷினி, என்னது? அக்கா, இன்னைக்கு நான் கேரளா ஸ்டைல்ல மீன் குழம்பு வச்சேன்க்கா. அத்தைக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தேன். இந்தாங்க அத்தை. ஓ அப்படியே மீன் குழம்பு சூப்பர். உன் தங்கச்சியோட கவனிப்பா பாத்தியா? என் மருமகனா மருமகதான். இவ மருமகனா? அப்ப நான் யாரு? அதான ஸ்டேஜா. அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்னதான் வசியம் மருந்து குடுக்கறாளுங்கன்னே தெரியல. என்னால முடியல. அம்மா, ராகவன் வந்துட்டாரு. ராகவ், பாப்பா. என்னடா, ஏன் இவ்ளோ டென்ஷனா வர? அம்மா, நாளைக்கு மும்பைல எனக்கு ஒரு முக்கியமான பிரஸ் மீட்டிங் இருக்கு. நல்ல விஷயம் தானடா ராகவ். அதுக்கு ஏன் முகத்தை இவ்வளவு சீரியஸா வச்சிட்டு இருக்க? அது இல்லப்பா, மும்பைல மீட்டிங் இருக்கிற அதே நேரம் இங்க நம்ம கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் கிளையன்ட் மீட்டிங் இருக்கு. ஆஹா. ஓ, அது ரொம்ப நாளா வெயிட் பண்ண ப்ராஜெக்ட். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆ, ஜஸ்ட் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராஜெக்டை டெமோ பண்ணி காமிச்சா மட்டும் போதும். அத நீ வந்து பண்ண முடியாதாப்பா? இல்லம்மா, வாய்ப்பே இல்லை. நாளைக்கு ஃபுல் டே எனக்கு பாம்பேல மீட்டிங் இருக்கு. அதே நேரம்
இந்த கிளைண்ட்டையும் விட்டுட்டு போக கூடாது. என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு. விஷால் நீ வேணா போலாமே. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ராகவ், இதோ இசை இருக்காளே, இசை வேணா அனுப்பலாம்ல. சரி இசை, உன்னால முடியும். வர்ஷினி ஒத்துக்கோ, ஓகே சொல்லு, உன்னால முடியும். வர்ஷினி ஓகேன்னு சொல்லு. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் வர்ஷினி. உனக்கு ப்ராஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே சரி. அம்மா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை பை Bye, 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 bye. பை ஆல் தி பெஸ்ட். எனக்கு எரிச்சலா இருக்கு ஸ்டேஜா. நீ இங்க இருக்க, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட ராகவ் சொல்லல. அவகிட்ட மட்டும் என் நேரம் ஆனாலும் கால் பண்ணுன்னு சொல்றான். அவள அப்படி பல்ல பல்ல காட்டுறான். ச்சே, என் அன்னைக்கு அவகிட்ட அப்படி என்னதான் பிரியமோ. முதல்ல இவள வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி. அனுப்புறேங்க்கா, கூடிய சீக்கிரம் அனுப்புறேன். ஆனா இவளே எதிர்பார்க்காத மாதிரி சிறப்பா ஒரு மரியாதைய செஞ்சு அனுப்ப போறேன். நான் செய்ய போற மரியாதையில மொத்த குடும்பமும் தலை நிமிரவே முடியாது. அப்படி ஒண்ணு செய்யறேன். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். வர்ஷினி, ஏய் என்ன மீட்டிங்க்கு ரொம்ப சின்சியரா ப்ரிப்பேர் பண்ற போல. ஆமாக்கா, ராகவ் இந்த மீட்டிங்க என்ன ஹேண்டில் பண்ண சொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. அப்படியா? நாளைக்கே நீ ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. அப்புறம் நீ தானே இதெல்லாம் டீல் பண்ணணும். அக்கா, அது நாளைக்கு தானே, இன்னைக்கு இல்லல்ல. பின்ன என்னக்கா, ராகவ் இருந்தா தைரியமா இந்த மீட்டிங்க ஹேண்டில் பண்ணிடுவேன். இப்ப அவரும் இல்ல, நான் மட்டும் தனியா எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்குக்கா. எனக்கு என் தங்கச்சிய பத்தி நல்லாவே தெரியும். அவ சூப்பரா இந்த மீட்டிங்க ஹேண்டில் பண்ணிடுவா. அது மட்டும் இல்ல, நீ இந்த மீட்டிங்ல பேசுறத வச்சு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஐயோ இப்படி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க பாரு. அக்கா சும்மா சொல்லாத. ஏய், நான் சும்மா ஒன்னும் சொல்லல. நீ இந்த மீட்டிங்ல பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச கலர்ல சுடிதாரும் நீ ரொம்ப நாளா கேட்ட வாட்சையும் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா காட்டு. அக்கா, நான் கேட்ட வாட்ச் சூப்பர்க்கா.